Hi students, next நம்ம பார்க்க போறது எதை பத்தி அப்படின்னா velocity பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்பீட் வரைக்கும் முடிச்சிரணும். ஓகேங்களா? இப்ப velocityல இருந்து ஆரம்பிக்கலாம். velocityங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான், நத்திங் பட் ஸ்பீடே தான் வித் டைரக்ஷனோட சொல்றது. ஓகேங்களா? இப்ப 50 மீட்டர் per second அப்படிங்கறது ஸ்பீட் அப்படின்னா 50 மீட்டர் per second நார்த். ஓகேங்களா? அந்த ஒரு டைரக்ஷனை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க, டைரக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கு அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த ஒரு குவான்டிட்டி இருக்கு அப்படின்னா அது velocity குள்ள வரும். ஓகேங்களா? velocityங்கிறது நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஓகேங்களா? அந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகிற அந்த ஒரு விதம் டைமை பொறுத்து எப்படி மாறுது. ஓகேங்களா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் அல்லது ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் டைம். ஓகேங்களா? அதாவது velocityங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஸ்பீட் ஸ்கேலர்னா இது ஒரு வெக்டர். இதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னா சேம் அதே மாதிரி மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் தான். சாரி, மீட்டர் per செகண்ட் மட்டும்தான். டைமென்ஷன் என்னது LT power -1. யூனிட் அண்ட் டைமென்ஷன் வந்து சேம் as எதுக்கு இருக்கிற மாதிரி ஸ்பீடுக்கு இருக்கிற மாதிரி தான். பட் இது வெக்டர் குவான்டிட்டி, அது ஸ்கேலர் குவான்டிட்டி. ஓகேங்களா? அதே மாதிரி இதுலயுமே அதே மாதிரி 4 வகையான டைப்ஸ் இருக்கு. என்னென்னது யூனிஃபார்ம் வெலாசிட்டி, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. சேம் அதே கண்டென்ட் தான். அந்த இடத்துல நம்ம யூனிஃபார்ம்ங்கிற இடத்துல வந்து ஸ்பீட் போறதுக்கு பதிலா அந்த இடத்துல வெலாசிட்டின்னு போட்டுக்குவோம். அதே தான். ஓகேங்களா? அங்க யூனிஃபார்ம் மீனிங் என்னது, மேக்னிடியூட் வந்து மாறி இருக்கவே கூடாது. அந்த 10 தான் 10லே தான் இருக்கும். இங்கேயும் சேம் மேக்னிடியூட் வித் டைரக்ஷன் ரெண்டுமே மாறி இருக்க கூடாது. ஓகேங்களா? யூனிஃபார்ம் வெலாசிட்டி மீனிங் என்னது, மேக்னிடியூடும் மாறக்கூடாது, எண் மதிப்பும் மாறக்கூடாது, டைரக்ஷனும் மாறக்கூடாது. ஓகேங்களா? ரெண்டுமே ஒரே இதாக தான் இருக்கு அப்படின்னா அது என்னது, யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஏதாவது ஒண்ணு மாறினாலும் சரி. ஓகேங்களா? மேக்னிடியூட் மாறாம டைரக்ஷன் மட்டும் மாறினாலும் சரி, அல்லது டைரக்ஷனை மாத்திக்கிட்டு மேக்னிடியூட் மட்டும் மாறினாலும் சரி. ஓகேங்களா? ரெண்டுமே நான் யூனிஃபார்ம் கூட தான் வரும். ரெண்டுமே மாறினாலுமே நான் யூனிஃபார்ம் தான். ஓகேங்களா? ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் தான். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிங்கிறது நத்திங் பட் அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல வெலாசிட்டி பத்தி பேசுறது. எப்பவும் போல டிஃபரன்ஷியேட் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம அதை டீப்பா பார்க்கலாம் உள்ள என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத. ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டிங்கிறது மேக்னிடியூட் ஆஸ் வெல் ஆஸ் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ரிமைன்ஸ் சேம். மேக்னிடியூடும் மாறக்கூடாது, டைரக்ஷனும் மாறக்கூடாது. அதுதான் என்னது யூனிஃபார்ம் வெலாசிட்டி. This is possible only particles moving in straight line. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மேக்னிடியூடும் மாறக்கூடாது, டைரக்ஷனும் மாறக்கூடாது. அப்பதான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். சார் அது எப்ப மட்டும்தான் பாசிபிள்னா, கண்டிப்பா ஒரு பொருள் ஸ்ட்ரெயிட் லைன்ல நேர்கோட்டுல பயணிக்கும் போது. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து டிராவல் பண்ணும் போது மட்டும்தான் அது என்னது பாசிபிள். ஏன் அப்படின்னா, ஒரு பொருள் ஜஸ்ட் இங்க இருந்து இங்க மூவ் ஆகுது அப்படின்னா இது வந்து 10 மீட்டர் per செகண்ட் ஸ்பீட்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது 10ங்கிறத நம்ம மாத்தாம இருந்தா அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அது அப்படியே ரெண்டு போகுது. பட் டைரக்ஷனை மாத்துனுச்சு அப்படின்னாலே என்ன அர்த்தம், வெலாசிட்டி மாறுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? டைரக்ஷனை மாத்துது அப்படின்னாலே வெலாசிட்டி மாறுது. வெலாசிட்டி மாறுதுன்னா மீனிங் என்னது, அது ஆக்சலரேட்டோ டிசலரேட்டோ ஆகுதுன்னு அர்த்தம். வெலாசிட்டி மாறினாலே அதுக்கு பேர் என்னது, ஆக்சலரேஷன். நெக்ஸ்ட் டாபிக்கே அதுதான். ஓகேங்களா? வெலாசிட்டி மாறுறதுக்கு பேரு ஆக்சலரேஷன். இந்த இடத்துல இந்த இப்படி மாறுது, ஆனா இங்கேயுமே 10 மீட்டர் தான் சார் இருக்கு. அப்ப இது வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஆனா கான்ஸ்டன்ட் ஸ்பீடு 10 மேக்னிடியூட் மட்டும் தான் அங்க முக்கியம், டைரக்ஷன் முக்கியம் இல்ல. ஓகேங்களா? இங்கேயும் 10 அங்கேயும் 10 கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. பட் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இல்ல. இங்க 10ன்னு வந்துச்சு, டைரக்ஷனை மாத்திருச்சு. சார் நான் டைரக்ஷனை மாத்தல, இங்க இருந்து 10 போயிட்டு இருக்கேன், இந்த இடத்துல வரும்போது 20 வந்துட்டேன், இப்ப இது வந்து கான்ஸ்டன்ட் கேட்டா இதுவுமே கான்ஸ்டன்ட் இல்ல. ஏன்னா இந்த இடத்துல மேக்னிடியூட் மாறிடுச்சு. ரெண்டுல எது மாறினாலும் சரி. ஓகேங்களா? ரெண்டுமே மாறினாலும் சரி, ரெண்டுல எது மாறினாலுமே சரி, அது என்னது யூனிஃபார்முக்குள்ள வராது. அப்ப யூனிஃபார்மா இருக்கணும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கணும். டைரக்ஷனை மாத்துதுன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போனா மட்டும் தான் டைரக்ஷன் மாறலன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மட்டும் தான் எது பாசிபிள், இந்த யூனிஃபார்ம் வெலாசிட்டி பாசிபிள். ஓகேங்களா? நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஜஸ்ட் இதுல ஏதோ ஒண்ணு மாறினாலும் சரி, மேக்னிடியூடோ டைரக்ஷனோ அல்லது ரெண்டுமே மாறினாலும் சரி. ஓகேங்களா? போத் ஆஃப் தெம் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னாலே அது என்னது, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது நத்திங் பட் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் தான். ஓகேங்களா? அப்ப del r அப்படிங்கிறது சேஞ்ச் இன் பொசிஷன் பை சேஞ்ச் இன் டைம் தான். ஓகேங்களா? பொசிஷன் சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டர் தான் அது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். இத வேற எப்படி எழுதலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் பை டைம். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் பை சேஞ்ச் இன் டைம். இன்ஸ்டன்டேனியஸ்ங்கிறது அந்த ஒரு பர்టిక్యులர் இன்ஸ்டன்ட்ல இருக்க ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகேங்களா? அந்த ஒரு பர்టిక్యులர் இன்ஸ்டன்ட்ல இருக்க ஆவரேஜ் வெலாசிட்டி தான். ஜஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ்னால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பொசிஷன் வெக்டரை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்றாங்க. which means உங்களுக்கு வெலாசிட்டி வேணும்னா பொசிஷன் வெக்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். ஓகேங்களா? d by dt. ஓகேங்களா? அந்த பொசிஷன் வெக்டர் r அல்லது x ஆக்சிஸ்ல இருந்தா r க்கு பதிலா x னும், y ஆக்சிஸ்னா r க்கு பதிலா y னும், z ஆக்சிஸ்னா r க்கு பதிலா z னும் நம்ம
அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கம்பேரிசன் between instantaneous speed and instantaneous velocity ஓகேங்களா. ஜஸ்ட் instantaneous speed எப்படி இருக்கு, instantaneous velocity எப்படி இருக்கு வெவ்வேறு கண்டிஷன்ஸ்ல. ஏன்னா இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு இடத்துல இதுக்கு மேல பிளேன்ல போகும்போதோ அல்லது இப்ப ஸ்ட்ரெயிட் லைன்லயோ சில இடத்துல நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஓகேங்களா. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஓகேங்களா. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிங்கிறது மீனிங் என்னது, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல அதோட வெலாசிட்டி, அதாவது மேக்னிடியூடு டைரக்ஷன் ரெண்டும் சேர்ந்த வெலாசிட்டி. மேக்னிடியூடு மட்டும் இருந்தா அதுக்கு பேரு ஸ்பீடு ஓகேங்களா. மேக்னிடியூட பத்தி மட்டும் பேசணும் அது ஸ்பீடு, ரெண்டுத்தையும் பத்தி பேசணும் அது வெலாசிட்டி ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா. ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் நம்ம வந்து 2 டைமென்ஷன்ல பார்ப்போம். ஜஸ்ட் அதுல நார்மலா உங்களுக்கு இந்த இடத்துல டேஞ்சன்ட்னா என்னன்னு தெரிஞ்சா மட்டும் போதும் ஓகேங்களா. ஒரு பார்ட்டிகல் இந்த மாதிரி இப்ப நம்ம தூக்கி போறோம், இந்த பாத்துல அது டிராவல் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. டேஞ்சன்ட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் மட்டும் தெரிஞ்சா போதும். டேஞ்சன்ட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு பாயிண்ட்ல ஒரு பொருள் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது ஓகேங்களா. இப்படிதான் போக போகுது, இங்க இருந்து இப்படி போக போகுது ஓகேங்களா. அப்படி போறதுல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னா இந்த இடத்துல அதோட டேஞ்சன்ட்னா மீனிங் என்னது, அது எந்த ஒருவேளை அந்த இடத்துல கட் ஆயிருச்சுன்னா அது எந்த டைரக்ஷன்ல போயிருக்கும். ஜஸ்ட் ஆக்சுவலா இது இந்த டைரக்ஷன்ல இப்படி இருக்கு ஆமாங்களா. இது இந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா இது ஸ்ட்ரைட்டா இதை நோக்கி இருக்கு, இந்த பக்கம் வரும்போது இப்படி இருக்கு, இந்த இடத்துக்கு வரும்போது இப்படி இருக்கு. சொல்றது புரியுதுங்களா. டேஞ்சன்ட்ங்கிறது என்னது, அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அதோட டைரக்ஷன் ஓகேங்களா. தமிழ்ல தொடுகோடுன்னு சொல்லுவாங்க, அப்ப நல்லா கவனிங்க. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் டேஞ்சென்ஷியல் to the path followed by the particle. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிங்கிறது எப்படி குறிக்கும்னா, அந்த ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அந்த டைரக்ஷன் மேக்னிடியூட் என்னவோ அது பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் மேக்னிடியூட் மாற போறது இல்லை ஓகேங்களா ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம பார்க்கும்போது. ஆனால் டைரக்ஷன் வந்து வெலாசிட்டிக்கு இருக்கும், ஸ்பீடுக்கு இருக்கு. இந்த இடத்துல நீங்க பாக்குறீங்கன்னா இதுக்கான டேஞ்சன்ட் இந்த மாதிரி இருக்கும், இந்த ஒரு பாயிண்ட்ல இந்த மாதிரி இருக்கும், இந்த பாயிண்ட் சேம் அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஓகேங்களா. இந்த மாதிரி வெவ்வேறு பாயிண்ட் நம்ம எடுக்கும்போது வெவ்வேறு டேஞ்சன்ட் இருக்கும் ஓகேங்களா. அப்ப அந்த இடத்துல இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்னது, இந்த டைரக்ஷன், இது இந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் a particle may have constant instantaneous speed but variable instantaneous velocity. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா. அதாவது ஒரு பார்ட்டிகல் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு ஒரு பர்டிகுலர் பாத்துல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு வந்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலயுமே கான்ஸ்டன்டா இருக்கலாம், ஆனா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்காது, இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இருக்காதுன்னு சொல்ல முடியாது, நிறைய கண்டிஷன்ல இருக்கும், ஆனா சில கண்டிஷன்ல இல்லாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ஸ்பீடு கான்ஸ்டன்டா இருந்து velocity variable ஆகிறதுக்கு ஓகேங்களா. ஸ்பீடு கான்ஸ்டன்ட் velocity variable which means instantaneous speed constant instantaneous velocity variable ஓகேங்களா. வெறும் ஸ்பீட்னாலும் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்னாலும் நம்ம நார்மலா அதுதான் சொல்லுவோம்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. அப்ப நல்லா கவனிங்க. எக்ஸாம்பிள் எது கொடுத்துருக்காங்க, சர்க்குலர் மோஷன். அதாவது சர்க்குலர் மோஷன்ல என்னன்னு சொல்றாங்க, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு கான்ஸ்டன்ட் velocity variable சொல்றாங்க. ஜஸ்ட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல என்னன்னு நான் முதல்ல மீனிங் சொல்லிடுறேன். இதுவுமே நம்ம 2D தான் பார்ப்போம், இதனால மீனிங் சொல்லிடுறேன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா ஒன்றும் இல்லை, அந்த ஒரு பொருள் சுத்துறது அதோட ஸ்பீடு 10 மீட்டர் பெர் செகண்ட் தான் ஸ்பீடோட வேல்யூ ஓகேங்களா. 10 மீட்டர் பெர் செகண்ட்னா 10 மீட்டர் பெர் செகண்ட்லயே சுத்திட்டு இருக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அதுக்கு பேர் யூனிஃபார்ம் ஓகேங்களா. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்றது புரியுதுங்களா. மேக்னிடியூட் ஸ்பீடோட வேல்யூ சேமா இருக்கும் ஓகேங்களா. வெலாசிட்டி இல்ல, நாட் வெலாசிட்டி, இட்ஸ் ஸ்பீடு ஓகேங்களா. சர்க்குலர் மோஷனை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எதை சொல்லுவோம், ஸ்பீடு கான்ஸ்டன்டா இருக்கிறது ஓகேங்களா. சரி இப்ப உள்ள வந்துடலாம். நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஸ்பீடு ஒரு 10 வச்சுக்கலாம், 10 மீட்டர் பெர் செகண்ட். யூனிஃபார்மா இருக்குன்னா அப்ப இந்த இடத்துலயும் 10 தான் இருக்கும், 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 இந்த எந்த இடம் எடுத்தாலும் என்னதான் இருக்கும் 10 தான் இருக்கும். ஏன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் நான் சொல்றேன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல என்ன கான்ஸ்டன்டா இருக்கும், ஸ்பீடு கான்ஸ்டன்டா இருக்கும். வெலாசிட்டி சேஞ்ச் பண்றோம், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா இது பொருள் எப்படி வருது, சுத்தி வருதும் போது ஒவ்வொரு பாயிண்ட்ல அதோட டைரக்ஷன் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது இதோட டேஞ்சன்ட்னா அதோட டைரக்ஷன் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும். இது இந்த பாயிண்ட்னா அது இந்த டைரக்ஷன், இந்த பாயிண்ட்னா இது இந்த டைரக்ஷன். சொல்றது புரியுதுங்களா. அப்ப நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, ஒரு சர்க்குலர் மோஷன்ல யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல நீங்க எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் சரி, ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட்டுக்கும் டைரக்ஷன் கொஞ்சம் மேல வித்தியாசம் இருக்கும் ஓகேங்களா. டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் மாறுபடும், ஸ்பீடு மாறல, டைரக்ஷன் மாறுது. டைரக்ஷன் மாறுதா மீனிங் என்னது, வெலாசிட்டி மாறுது. அப்ப மேல சொன்ன கண்டிஷன் என்னது, ஒரு பார்ட்டிகல் வந்து கான்ஸ்டன்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் இருந்தாலும் சில கண்டிஷன்ல
வேரியபிள் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இருக்கலாம். வெலாசிட்டி வேரி ஆகுது. ஓகேங்களா? மேக்னிடியூட் மாறல, டைரக்ஷன் மட்டும் மாறுது. டைரக்ஷன் மட்டும் மாறுதுன்னா வெலாசிட்டி மாறுது. மேக்னிடியூட் மாறல அப்படிங்கும்போது ஸ்பீடு மாறல. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கண்டிஷன். நெக்ஸ்ட், magnitude of instantaneous velocity is equal to instantaneous speed. Magnitude of instantaneous velocity நம்ம அங்க அப்படி பார்த்தோம் இல்லைங்களா? டிஸ்பிளேஸ்மென்ட் ஓட மேக்னிடியூட் டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவல். அதே மாதிரி இந்த இடத்துல வெலாசிட்டியோட மேக்னிடியூட் ஸ்பீடுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? வெலாசிட்டியோட மேக்னிடியூட் எதுக்கு ஈக்குவல்? ஸ்பீடுக்கு ஈக்குவல். ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல 10 மீட்டர் பர் செகண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு வெலாசிட்டி அப்படின்னா ஸ்பீட் என்னன்னு கேட்டீங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட். அதுதான் அதோட மேக்னிடியூட் வேற எண் மதிப்பு மட்டும். ஓகேங்களா? அப்ப அதுதான் சொல்றாங்க மேக்னிடியூட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வந்து magnitude of instantaneous velocity instantaneous speed க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், if a particle moving with a constant velocity ல மூவ் ஆகுது அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டியும் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் சேமா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு பொருள் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஒரு பொருள் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பார்ட்ல வந்து ஒரு பொருள் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட்ங்கிற ஸ்பீட்ல மூவ் ஆகுது கான்ஸ்டன்ட்ல. மொத்தம் வந்து 10 மீட்டர்னு வச்சுக்கலாம். மொத்தம் எவ்வளோ? 10 மீட்டருக்கு வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகுது. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல ஆவரேஜ் ஸ்பீட் என்ன வரும்? நார்மலா எடுங்க. ஆவரேஜ் ஸ்பீட் எடுக்கிறோம் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகேங்களா? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகேங்களா? இதை வந்து மொத்தம் ஒரு 10 செகண்ட்ஸ்ல கவர் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். 10 செகண்ட்ஸ்ல. ஓகேங்களா? இது 10 செகண்ட்ஸ்ல கவர் பண்ணது 10 மீட்டர். ஓகேங்களா? ஜஸ்ட் ஸ்பீட் வந்து நமக்கு தேவையில்லை, நம்ம அதை கண்டுபிடிச்சு பார்த்துடலாம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஐ மீன் வெலாசிட்டி என்ன வரும்? ஆவரேஜ் வெலாசிட்டி அது ஸ்பீட் என்ன வரும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் 10, டோட்டல் டைம் 10. அப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி V ஆவரேஜ் டோட்டல் பை டோட்டல் தான் யூஸ் பண்ணிருக்கோம். V ஆவரேஜ் ஈக்குவல் என்ன வரும்? 1 மீட்டர் பர் செகண்ட் வருது. சரி, ஓகே. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இப்ப எடுத்து பார்க்கலாம். இன்ஸ்டன்டேனியஸ்னா நான் இந்த ஒரு பாயிண்ட் டு இந்த ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு செகண்டுக்கு மட்டும் எடுக்கிறேன். 1 செகண்டுக்கு. ஓகேங்களா? 1 செகண்டுக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன். வெலாசிட்டி என்னன்னு சொல்லியிருக்கேன்? கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா இன்ஸ்டன்டேனியஸும் ஆவரேஜ் ஈக்குவலா இருக்கும் சொல்லியிருக்கேன். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு செகண்ட்ல நல்லா கவனிங்க, 10 மீட்டரை 10 செகண்ட்ல கடந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு செகண்ட் எவ்வளவு நேரத்துல, ஐ மீன் ஒரு செகண்ட்ல எவ்வளவு கடந்திருக்கும்? 1 மீட்டர் தான் கடந்திருக்கும். ஆமாங்களா? 10 மீட்டர் 10 செகண்ட்னா 1 மீட்டர் 1 செகண்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா கண்டிஷன். ஓகேங்களா? அப்ப கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில நீங்க போகும்போது மறுபடியும் 1 மீட்டர் 1 செகண்ட் என்ன வரும்? 1 மீட்டர் பர் செகண்ட் தான் வரும். 1/1 தான். அப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி அதே தான், V இன்ஸ்டன்டேனியஸ். ஓகேங்களா? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் அதே தான். அதான் இந்த இடத்துல சிம்பிளா கொடுத்துருக்காங்க. தியரிட்டிக்கல் இந்த மாதிரி தியரிட்டிக்கல் கண்டென்ட் ரொம்ப சின்னதா மைனூட்டானது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை நம்ம பர்ஃபெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? கான்ஸ்டன்டா வெலாசிட்டி இருந்துச்சுன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், ஆக்சலரேஷனுக்குள்ள போயிடலாம். ஜஸ்ட் வெலாசிட்டியில வந்து கொஷின்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டா பெருசா கொஷின்ஸ் இருக்காது. இந்த ஒரு பார்ட்ல ஸ்பீடை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும். வெலாசிட்டி பேஸ் பண்ணி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கிராஃப் பேஸ் பண்ணி வரும்போது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். வெலாசிட்டி டைம் கிராஃப். ஓகேங்களா? இந்த இடத்துல கண்டென்ட் தான் நமக்கு மெயின். அந்த ஒரு சம்ம அப்ளை பண்றதுக்கான அந்த ஒரு நாலேஜ் மட்டும் தான் முக்கியம். மற்றபடி வேற எதுவும் தேவையில்ல. ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது. ஓகேங்களா? வெலாசிட்டின்னு ஒரு குவான்டிட்டி இருக்குன்னா அந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. வெலாசிட்டி இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது தான் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான். ஓகேங்களா? வெலாசிட்டி மாறுறது. ஓகேங்களா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வெலாசிட்டி டைமை பொறுத்து மாறுறது. இது ஒன் ஆஃப் த வெக்டர் குவான்டிட்டி தான். அதே மாதிரி இட்ஸ் டைரக்ஷன், ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? சேஞ்ச் இன் வெலாசிட்டியோட டைரக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் சேஞ்ச் இன் வெலாசிட்டியோட டைரக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? நாட் வெலாசிட்டியோட டைரக்ஷன். ஒன்றும் இல்லை, இது வெலாசிட்டி இந்த டைரக்ஷன் நார்மலா இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருந்து இந்த டைரக்ஷனுக்கு திரும்புதுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு பேர் தான் அது சேஞ்ச் இன் வெலாசிட்டி, which means ஆக்சலரேஷன். அப்ப இந்த டைரக்ஷன்ல தான் ஆக்சலரேஷனுமே இருக்கும். இது சேஞ்ச் இன் வெலாசிட்டியோட டைரக்ஷன் அப்படின்னா இதுதான் என்னது? ஆக்சலரேஷனோட டைரக்ஷனுமே. ஓகேங்களா? ஆனா வெலாசிட்டியோட டைரக்ஷன்ல என்ன இருக்காது? ஆக்சலரேஷன் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? எஸ்ஐ யூனிட் வந்து எப்பயும் போல டெரைவ் பண்ணோம்னா வெலாசிட்டிக்கு என்ன வரும்? மீட்டர் பர் செகண்ட் வரும். டிவைட் பை ஒரு டைம்னா இன்னொரு செகண்ட் வரும். டபுள் வந்துருங்களா? இந்த எஸ் இங்க வந்துடும். அப்ப மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதே மாதிரி டைமென்ஷன் எழுதும்போது மாஸ் இல்ல லென்த் இருக்கு, டைம்ல என்னது? S/2 டிவைட் பைல இருக்கு, மேல வரும்போது S/2
-2 வரும். அப்ப t பவர் -2 lt பவர் -2 தான் டைமென்ஷன். அதே மாதிரி நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் ரிட்டார்டேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியம். நெகட்டிவ் ஆக்சலரேஷனுக்கு இன்னொரு நேம் என்னது? ரிட்டார்டேஷன் அல்லது டிசலரேஷன். சார் அது என்னங்க சார் நெகட்டிவ் ஆக்சலரேஷனா? ஒன்றும் இல்லை, ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. வெலாசிட்டிங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? 10 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? அதுலயே இருந்துச்சுன்னா அது கான்ஸ்டன்ட். டைரக்ஷனை மாத்தினாலும் அல்லது மேக்னிடியூட மாத்தினாலும், மேக்னிடியூட்னா என்னது? 10ங்கிறது 12, 15, 17 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு போறது. ஓகேங்களா? இதுவும் மாறுறது தான், டைரக்ஷனை மாத்துறதும் வெலாசிட்டி மாறுறது தான் சொல்லிட்டேன். அப்ப அந்த வேல்யூ மாறுறது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்சிலரேஷன். ஃபர்ஸ்ட் 10, அப்புறம் 12, அப்புறம் 15 இந்த மாதிரி சம்திங். ஓகேங்களா? அந்த வேல்யூ 50ல இருந்து 40, 30, 20 இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ரிட்டார்டேஷன். ஓகேங்களா? அதே வேல்யூ குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ரிட்டார்டேஷன். அப்ப நம்ம ஒரு ஈக்குவேஷன்ல பர்டிகுலரா எழுதும் போது ஆக்சலரேஷனை கேபிட்டல் ஸ்மால் ஆக்சலரேஷனை ஸ்மால் ஏல தான் நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப ரிட்டார்டேஷனை -a ல டினோட் பண்ணணும். ஓகேங்களா? அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். ஆக்சலரேஷன் ஏனா ரிட்டார்டேஷன் -a. ஓகேங்களா? ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கறத அந்த மைனஸ் குறிக்குது. ஏன் அப்படின்னா ஆக்சலரேஷன் இஸ் a வெக்டார் குவாண்டிட்டி. இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அதாவது ஒரு வெக்டார் இருக்குன்னா இது என்னது? a வெக்டார் அப்படின்னா அதே அளவுக்கு இந்த டைரக்ஷன்ல ஒரு வெக்டார் இருக்குன்னா இது என்ன எழுதலாம்? -a வெக்டார்னு எழுதலாம். ஓகேங்களா? ஏன்னா டைரக்ஷன் மாறுது. ஓகேங்களா? அப்ப அது a வெக்டார்னா இது -a வெக்டார். அதேதான் அங்க ஆக்சலரேஷன் அப்படின்னா இந்த பக்கம் ரிட்டார்டேஷன் போது மைனஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் அப்படிங்கறத நம்ம எழுப்போம். ஓகேங்களா? ரிட்டார்டேஷன் பிராக்கெட்ல என்ன நோட் பண்ணிக்க, -a வெக்டார் அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆக்சலரேஷனை ரெண்டு வகையா பிரிச்சிருப்பாங்க. நார்மலா நம்ம எப்படி வெலாசிட்டியை பிரிச்சோம், ஸ்பீடை பிரிச்சோம், ஆவரேஜ், இன்ஸ்டன்டேனியஸ், யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம். ஓகேங்களா? அதே மாதிரி இதையுமே பிரிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன இருக்குன்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் எதை பேஸ் பண்ணி அதை பிரிக்கிறாங்க அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டியை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதுனால தான் இதுக்கு பேரு ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன்ங்கிறது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது தான். அப்ப வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிற அந்த விதத்தை வச்சு பிரிக்கிறாங்க. எப்படி சார் மாறும் அப்படின்னா மேக்னிடியூட் மட்டும் சேஞ்ச் ஆனா எப்படி இருக்கும், டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆனா எப்படி இருக்கும், ரெண்டும் சேஞ்ச் ஆனா எப்படி இருக்கும், அவ்வளவுதான். மேக்னிடியூட் மட்டும் சேஞ்ச் ஆனா, டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆனா, ரெண்டுமே சேஞ்ச் ஆனா, இது 3 பேருமே என்னதான்? வெலாசிட்டியோட மேக்னிடியூட் சேஞ்ச் ஆனாலும் அதுக்கு பேர் ஆக்சலரேஷன் தான், வெலாசிட்டியோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் அதுக்கு பேர் ஆக்சலரேஷன் தான், ரெண்டுமே சேஞ்ச் ஆனாலும் அதுக்கு பேரும் ஆக்சலரேஷன் தான். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் only direction of the velocity changes. only direction of velocity changes னா அப்ப எப்படி இருக்கும் ஆக்சலரேஷன் அப்படின்னா, ஆக்சலரேஷன்ல எப்படி இருக்கும்னா வெலாசிட்டிக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். வெலாசிட்டிக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்கே சொல்லிடலாம். ஓகேங்களா? இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான். என்னது? மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகல, டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுது. வெலாசிட்டியோட டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுது. இங்க 10. ஓகேங்களா? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓகேங்களா? 10 மீட்டர் பர் செகண்ட். இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் என்ன ஆகுது? மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகுது, சாரி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஆமாங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆக்சலரேஷன் பர்பெண்டிகுலரா இருக்கும். எதுக்கு? வெலாசிட்டி. வெலாசிட்டியோட டைரக்ஷன் இதுதான், இதுதான் வெலாசிட்டி. ஓகேங்களா? இது எல்லாமே என்னது? வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். ஆக்சலரேஷன் இந்த இடத்துல எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா சென்டரை நோக்கி இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆக்சலரேஷனுக்கு பேர் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் நம்ம படிப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் சொல்லிடுறேன். சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். ஓகேங்களா? மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். ஓகேவா? அப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க, வெலாசிட்டியோட டைரக்ஷன் மட்டும் மாறுது அப்படின்னா வெலாசிட்டியும் ஆக்சலரேஷன் ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலரா இருக்கும். இந்த இடத்துல அது மட்டும் தான் மாறுது, மேக்னிடியூட் வந்து மாறல, டைரக்ஷன் மட்டும் தான் மாறுது. ஆமா இல்லைங்களா? ஏன்னா கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இது வெலாசிட்டி டைரக்ஷன், இந்த ஆக்சலரேஷன் டைரக்ஷன் எவ்வளவு இருக்கு? 90 டிகிரி. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒண்ணுல ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் இப்படி வரையணும். அப்ப இந்த ஆங்கிள் என்னது? 90 டிகிரி தான் இருக்கும். இல்ல நீங்க இந்த இடத்துக்கு வரையறீங்கன்னா ஜஸ்ட் மறுபடியும் 90 டிகிரி. இதே இந்த இடத்துக்கு வரையறீங்கன்னா ஒண்ணும் இல்ல, ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு வரைஞ்சீங்க அப்படின்னா நமக்கு மறுபடியும் அதே 90 டிகிரி. நீங்க எந்த இடத்துக்கு எடுத்தாலும் சரி நமக்கு என்னதான் கிடைக்கும்? 90 டிகிரி தான் கிடைக்கும். ஓகேங்களா? which means always perpendicular to acceleration. வெலாசிட்டியோட டைரக்ஷன், சாரி வெலாசிட்டிக்கு ஆக்சலரேஷன் நடுவுல இருக்க ஆங்கிள் எப்பவுமே இப்படிதான் இருக்கும், ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர். எப்ப அப்படின்னா வெலாசிட்டியோட டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா. இதே மேக்னிடியூட் மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா, மேக்னிடியூட் ரெண்டாவது கண்டிஷன் அதுதான். ஓகேங்களா? ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் சேஞ்ச் ஆகுது, ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா என்ன இருக்கும்னா பேரலல் அல்லது ஆன்டி பேரலா இருக்கும். இது ஆக்சலரேஷன் வெலாசிட்டி. ஓகேங்களா? மேக்னிடியூட் மட்டும் சேஞ்ச் ஆகுது. சார் இப்படி போயிட்டு இருக்கு,
எண் மதிப்பு மட்டும் தான் மாறுது. 10ன்னு போயிட்டு இருக்கிறது 12ன்னு ஆகுதோ அல்லது 8ன்னு ஆகுதோ, 12 அல்லது ஏதோ ஒண்ணு 12 15 இந்த மாதிரி போகுதுன்னா இது இந்த டைரக்ஷன்ல தானே இருக்கும். அப்ப அது பேரலல். ஓகேங்களா, டைரக்ஷன் மாறல, அப்ப அது பேரலல்னு சொல்லலாம். அதுல வேல்யூ குறையுது. இப்படி போயிட்டு இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு 12ங்கிறது அடுத்தது 10ன்னு குறையுது. அதாவது வேல்யூ குறைஞ்சிட்டு வரும்னா கொஞ்சம் கொஞ்சமா நிக்குதுன்னு அர்த்தம். அப்ப அதை வந்து ஆன்டி பேரலல்னு சொல்லுவோம். ஏன்னா இது 12ங்கிறது அங்க 10ன்னு ஆயிடுச்சு. எப்படி இருந்தா 10 ஆகும்? -2 வந்தாதான் 10 ஆகும். அந்த மைனஸ்ங்கிறது அந்த ஆன்டி பேரலல் இந்த இடத்துல. ஓகேங்களா, பேரலல் அல்லது ஆன்டி பேரலல்ல இருக்கும். எப்ப அப்படின்னா மேக்னிட்யூட் மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா. சார் ரெண்டுமே சேஞ்ச் ஆனா இது ரெண்டுமே நடக்கும். ஓகேங்களா, ரெண்டுமே சேஞ்ச் ஆனா ஆகும், இது ரெண்டுமே நடக்கும். அதாவது when both magnitude and direction of the velocity change ஆனா ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன் வந்து 2 காம்போனன்ட்டா இருக்கும். ஒன்னு perpendicular to velocity, ஒரு காம்போனன்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் வெலாசிட்டிக்கு perpendicular ஆகும். இன்னொன்று வந்து பேரலாவோ அல்லது ஆன்டி பேரலாவோ இருக்கும். இது ப்ரொஜெக்டைல் மோஷன் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஜஸ்ட் இது எப்படி அப்படிங்கிறது நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷனை பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசா போகும். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷன்லயே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா, ரெண்டுமே சேஞ்ச் ஆனா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன். ஒன்னு மட்டும் சேஞ்ச் ஆகுது, மேக்னிட்யூட் மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா வந்து அது லீனியர் மோஷனு. ஓகேங்களா, பேரலல் ஆன்டி பேரலல் இருக்கும். இதே வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா அது சர்க்குலர் மோஷன், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் 90 டிகிரில இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏற்கனவே தெரிஞ்சதுதான். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் மீனிங் என்னது? மேக்னிட்யூடும் சேஞ்ச் ஆகக்கூடாது, டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஆக்சலரேஷன்ங்கிறது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுறது, இதை விட்டுருங்க. ஓகேங்களா, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, அந்த வீதம் மாறாம இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் என்னது? யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். எக்ஸாம்பிளுக்கு கிராவிட்டியை சொல்லலாம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 மீட்டர் per second ஸ்கொயர்னு நீங்க படிச்சிருப்பீங்க. எவ்வளவு? 9.8 மீட்டர் per second ஸ்கொயர். அதுக்கு மீனிங் என்ன? ஒவ்வொரு செகண்டுக்கும் 9.8 மீட்டர் வந்து அதை கீழே இழுக்குது அப்படிங்கிற மாதிரி. அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இங்க இருந்து மேல இருந்து கீழே வந்தா இன்க்ரீஸ் ஆகும், கீழே இருந்து மேல போனா டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா கிராவிட்டி எப்பயுமே கீழே தான் ஆக்ட் ஆகும். உங்களுக்கு ஃபவுண்டேஷன் நான் கொடுத்துருக்கேன், கிராவிட்டி எப்பயுமே கீழே தான் ஆக்ட் ஆகும், கீழ் நோக்கி தான் இழுக்கும். ஒன்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஒரு பொருள் மேல இருந்து கீழே வந்தாலும் அது கீழே தான் வேகமா இழுக்கும், கீழே இருந்து மேல போனாலும் அதை மேல இருந்து கீழே தான் வர வைக்க ட்ரை பண்ணும். ஓகேங்களா, அப்ப யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம்? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஜியை வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜிங்கிற லெட்டர் டிரைவ் பண்ணுவாங்க. வேல்யூ என்னது? 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஆனா நார்மலா நம்ம சில சம்ஸ்ல 10 யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, சம்ம வந்து ஈஸியா சால்வ் பண்றதுக்காக 10ங்கிறத யூஸ் பண்ணுவோம். யூனிஃபார்ம்ல மீனிங் என்னது? எப்பயும் போல மேக்னிட்யூடும் டைரக்ஷனும் கான்ஸ்டன்டா இருக்கணும். ஓகேங்களா, ஆக்சலரேஷனோட மேக்னிட்யூடும் டைரக்ஷனும் கான்ஸ்டன்டா இருக்கணும். நான் யூனிஃபார்ம்னா ஜஸ்ட் இதுல மேக்னிட்யூட் மாறினாலும் சரி, டைரக்ஷனே மாறினாலும் சரி, அந்த மாறுற விதம் ஆக்சலரேஷனோட மேக்னிட்யூட் மாறினாலும் சரி, டைரக்ஷன் மாறினாலும் சரி, அல்லது ரெண்டுமே மாறினாலும் சரி நான் யூனிஃபார்ம். ஆவரேஜ் அப்படிங்கும்போது ஆவரேஜிங் போது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம் தான். ஓகேங்களா, அதே தான். இதுல வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா அங்க ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஆவரேஜ் ஆக்சலரேஷன். மோஸ்ட்லி சம்ஸ் வராது, இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆவரேஜ் ஆக்சலரேஷன்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, if a particle accelerator for t1ங்கிற டைமுக்கு ஒரு பர்டிகுலர் ஆக்சலரேஷன்லயும் அடுத்தது t2ங்கிற டைமுக்கு வேற ஒரு பர்டிகுலர் ஆக்சலரேஷன்லயும் டைமை பேஸ் பண்ணி. ஓகேங்களா, டைமை பேஸ் பண்ணி ரெண்டு ஆக்சலரேஷனா பிரிச்சாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா a1 t1 plus a2 t2 divided by t1 plus t2. ஓகேங்களா, a1 t1 plus a2 t2 divided by t1 plus t2. ஜஸ்ட் இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பெருசா சம்ஸ் வராது, இருந்தாலும் ஜஸ்ட் வந்துட்டு என்ன பண்றது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும், தப்பு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். ஓகேங்களா, இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்னது? டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஓகேங்களா, ds by dt. ஓகேங்களா, அப்ப இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனா வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஓகேங்களா, அப்ப வெலாசிட்டியை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஓகேங்களா, வெலாசிட்டியை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு பேர் தான் என்னது? இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். அதாவது வெலாசிட்டியை வேற எப்படி எழுதலாம்? டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் எழுதலாம். ஓகேங்களா, அவ்வளவு d square x by dt square double differentiation of distance. ஓகேங்களா, நல்லா கவனிங்க. dx xங்கிறத நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் வச்சுக்கலாம். dx by dt ன்னு என்ன எழுதலாம்? velocity ன்னு எழுதலாம். dv by dt acceleration எழுதலாம். ஆமா தானே? ஓகேங்களா, அப்ப dx by dt. ஓகேங்களா, dx by dt d square x by dt square. இதை ரெண்டு டைம் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். இதையே ரெண்டு டைம் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வெலாசிட்டி, ரெண்டாவது டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? ஆக்சலரேஷன் கிடைக்குது. அப்ப ஆக்சலரேஷன் ஒன்னு dv by dt அல்லது d square x by dt square டிஸ்பிளேஸ்மென்ட் ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாலோ அல்லது வெலாசிட்டியை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாலோ நமக்கு கிடைக்கிறது என்னது? ஆக்சலரேஷன்.
மறுபடியும் சொல்றேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அல்லது வெலாசிட்டியை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் நமக்கு கிடைக்க போறது ஆக்சலரேஷன் தான். ஓகேங்களா, வெலாசிட்டிக்கு உங்களுக்கு தெரியும் dx by dt தான் வெலாசிட்டிக்கான அந்த ஒரு கண்டிஷன், அதுவும் சொல்லியாச்சு. ஓகேங்களா, அடுத்தது ஒருவேளை வெலாசிட்டியை பொசிஷன் ஃபங்க்ஷன் டைமை வச்சு பேசாம, ஓகேங்களா, டைமை வச்சு கொஸ்டின்ல இல்லாம டேட்டாஸ் வந்து டைமை வச்சு இல்லாம பொசிஷனை பேஸ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட் அல்லது ஃபங்க்ஷனா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எப்படிங்க சார் சால்வ் பண்றது அப்படின்னா அதுதான் நான் உங்களுக்கு அந்த ஒரு செயின் மெத்தட் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஃபவுண்டேஷன் பேசிக் ஃபவுண்டேஷன்ல வந்து மேத்தமெட்டிக்ஸ் நினைக்கிறேன், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஒரு ரூல். ஓகேங்களா, ஜஸ்ட் நமக்கு தேவைன்னா அதை ஃபங்க்ஷனை பொறுத்து மேலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், மேலேயும் மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே டிவைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, ஆக்சலரேஷன்ங்கிறது நத்திங் பட் dv by dt நமக்கு தெரியும். இவங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, டைம்ல கொடுக்கல, எக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், மேலேயும் dx கீழேயும் dx எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணா ஒண்ணும் இல்ல, dx by dt நம்ம என்ன எழுதலாம், வெலாசிட்டி எழுதலாம். dx by dt வெலாசிட்டி, ஆமா நினைங்களா, இப்பதான் பார்த்தோம் dx by dt தான் என்னது வெலாசிட்டி, dv by dx. இப்ப இந்த இடத்துல டைம் நமக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆமா அந்த ஒரு டேட்டால டைம் இருக்கணுங்கிற அவசியம் தேவையில்லை. வெலாசிட்டி கொடுத்திருந்தா போதும், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்து அந்த வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும், நமக்கு என்ன கிடைச்சிடும், ஆக்சலரேஷன் கிடைச்சிடும். ஜஸ்ட் ஆக்சலரேஷனோட இன்னொரு ஃபார்ம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்ம், அடிக்கடி யூஸ் பண்றதும் கூட. ஓகேங்களா, ஜஸ்ட் dv by dt ஓகே. அதே மாதிரி d square x by dt square மொத்தம் 3 இருக்கு, 1 2 3வது v into dv by dx. இது மூணுமே ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா, டேட்டாஸை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஆக்சலரேஷன் கிட்ட 2 டைம் பண்ணணும், வெலாசிட்டி கொடுத்துட்டு ஆக்சலரேஷன் கிட்ட ஒரு டைம் பண்ணணும். வெலாசிட்டியும் கொடுக்கல, டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கல. வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, பட் வெலாசிட்டியை இன் டர்ம்ஸ் ஆஃப் எதுல கொடுத்துருக்காங்க, டைம்ல கொடுக்காம. ஓகேங்களா, அந்த ஒரு ஈக்குவேஷனை டைமை பேஸ் பண்ணி கொடுக்காம பொசிஷனை பேஸ் பண்ணி எக்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி ஆக்சலரேஷன் பத்தி இன்னும் 2 பாயிண்ட்ஸ். ஆக்சலரேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். அதே மாதிரி வெலாசிட்டி பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். சேம் ஃபார் ஆக்சலரேஷன், which means வெக்டார்ஸ். இந்த வெக்டார் குவாண்டிட்டி மூணுமே பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம். ஆனா ஸ்கேலார் குவாண்டிட்டியான டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் ஒன்லி பாசிட்டிவா மட்டும் தான் இருக்க முடியும், நெகட்டிவ் ஜீரோ வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, இன்க்ரீஸ் ஆனா இன்க்ரீஸ் ஆகிட்டு மட்டும் தான் போகும், எது டிஸ்டன்ஸும் ஸ்பீடும். ஓகேங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சார் எப்படிங்க சார் ஆக்சலரேஷன் பாசிட்டிவா இருக்கும், நான் ஏற்கனவே சொன்னப்பதான் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது 10 12 15 அப்படின்னா அது பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அந்த 10ங்கிறது 10 7 8 5 இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டு வருது, அதுக்கு பேர் என்னது, வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் ஆக்சலரேஷன். ஓகேங்களா, ஜீரோ ஆக்சலரேஷன் வேல்யூ ஜீரோக்கு வருதாங்க சார்னு கேட்டா அந்த மாதிரி இல்ல, அது ரிட்டார்டேஷன்லயே தான் வரும். ஓகேங்களா, வேல்யூ ஜீரோ இல்ல, வேல்யூ மாறாம இருக்கிறது. ஆக்சலரேஷன் எப்ப ஜீரோ அப்படின்னா அந்த வெலாசிட்டியோட வேல்யூ மாறாம இருக்கிறது. 10 இருக்கிறது 10 இருந்தா மீனிங் என்னது, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, அப்ப ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் dv by dt. ஓகேங்களா, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, ஒண்ணும் இல்ல, வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட், ஒரு 5 மீட்டர் per second ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். சாரி 5 மீட்டர் per second வெலாசிட்டி தான் இல்லைங்களா, 5 மீட்டர் per second வச்சுக்கலாம். அப்ப d by dt of 5 னு போடுவீங்களா, அப்ப டைம் பொறுத்து 5 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 5ங்கிறது என்னது, கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, நம்ம வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சு. ஓகேங்களா, அப்ப கான்ஸ்டன்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், ஜீரோ கிடைக்கும். அப்ப ஆக்சலரேஷன் வந்து ஜீரோ எப்ப அப்படின்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும்போது, which means யூனிஃபார்ம் வெலாசிட்டியோ அல்லது வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும்போது ஆக்சலரேஷன் ஜீரோ. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான கண்டிஷன்ஸ் தான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் ஒரு டைம் ரீகால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம இதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கலாம். ஒரு 10 to 15 சம்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து நீட் கொஸ்டின்ஸ்ல வந்து அப்ளை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.